ஹை ஸ்பைடிஸ் நேத்து நடந்த WWDC 2024 வந்துட்டு ஆப்பிள் வந்துட்டு அவங்களோட ஆப்பிள் போன்ஸ்க்கும் அது ஐபோன்ஸ்க்கும் ஐபேட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா iOS 18 வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில காமெடியான ஃபீச்சர், ஒரு சில அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு சில பிரில்லியண்டான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் என்னென்னன்றதை தான் இன்னைக்கு வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த காமெடியான ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னா, இப்போ உங்களால iOS 18ல உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடம் மாத்தி அரேஞ்ச் பண்ணி வந்துட்டு வச்சுக்க முடியும். இதுல என்னடா காமெடி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு ஆண்ட்ராய்டு தோன்றிய காலத்துல இருந்துன்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு தோன்றிய காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுல இந்த ஃபீச்சர் இருக்கு. பட் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஃபீச்சர் வந்துட்டு ஆப்பிள் போன்ல இப்பதான் கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் இது வந்துட்டு ஒரு காமெடியான ஃபீச்சர்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம உங்களோட லாக் ஸ்கிரீன்ல இருக்க ஷார்ட்கட்டை பாத்தீங்கன்னா அதையுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சைடு டார்ச்சும் ஒரு சைடு பாத்தீங்கன்னா கால் பண்ற அந்த ஐக்கான் இருக்கும். அதை நம்ம ஆண்ட்ராய்டுல வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வேற அப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் அந்த ஆப்ஷனை வந்துட்டு ஆப்பிள்ல வந்துட்டு இப்பதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் தான் பாத்தீங்கன்னா இந்த காமெடியான ஃபீச்சர்ஸ். ரொம்பவுமே அட்ராக்டிவான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்துட்டு ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட அது இல்ல. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன். நீங்க இதை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, நீங்க ஆப்பிளோடதே யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஜெஸ்டர் கண்ட்ரோல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு கால்ஸ் வருது அப்படிங்கிறப்போ நாட் ஜெஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப கால் வரும்போதே அது வந்து பேர் சொல்லிடும். யார் கால் பண்ணிருக்காங்கன்ற பேரை வந்துட்டு அது உங்களுக்கு சொல்லிடும். ஸோ உங்களுக்கு அந்த கால் அட்டன் பண்ணுனா ஜஸ்ட் இப்படி நீங்க நாட் பண்ணா போதும். இல்ல கட் பண்ணணும்னா நீங்க இப்படி ஷேக் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஜெஸ்டர் பண்றது மூலமாவே நீங்க வந்துட்டு கால்ஸ் அட்டனும் கட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அட்ராக்டிவாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தவிர்த்து இன்டெலிஜென்ட்டான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆப்பிளோட ஐபேட்ஸ்ல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கால்குலேட்டர். என்னடா கால்குலேட்டர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்பிளோட ஐபேட்ல ஒரு கால்குலேட்டர் கிடையாது. அந்த கால்குலேட்டர் கொண்டு எதனால கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே இன்னோவேட்டிவா தான் பண்ணுவாங்களாம். இன்னோவேட்டிவா கொடுத்தா கொடுப்பாங்களா, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்களாம். ஸோ கால்குலேட்டர்னு ஒன்று நாங்க கொடுத்தா இன்னோவேட்டிவா கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இந்த தடவை இன்னோவேட்டிவா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஜஸ்ட் நார்மலான கால்குலேட்டர் மட்டும் கிடையாது. நீங்க இதை கால்குலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து உங்களோட பெரிய பெரிய ஃபார்முலா இதெல்லாம் யூஸ் பண்ணி போடக்கூடிய சம்ஸையுமே இதுல நீங்க போட்டுக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க ஆப்பிள் பென்சிலை யூஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் உங்களோட சம்மை வந்துட்டு நீங்க ரைட் பண்றது மூலமா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை அப்படியே காப்பி பண்ணி ஆன்சர்ஸையும் பாத்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கே வந்துட்டு கொடுக்குமா. இது ரொம்பவுமே இன்டெலிஜென்ட்டாகவும் இருந்தது. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டடான சம்ஸை கூட நீங்க ஜஸ்ட் பென்சிலை வச்சு எழுதுறது மூலமாவே உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல திரும்ப ஆன்சரையும் வந்துட்டு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கொஸ்டின்ல வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்றீங்கன்னா அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சரையுமே அது அட் அ டைம்ல உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த 3 ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. என்ன ரொம்பவுமே கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுது. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இப்ப வர எல்லா மொபைல்ஸ்லயும் ரொம்பவுமே கீ ஃபீச்சரா கொடுக்குறது, அதாவது ரொம்ப அட்வான்டேஜா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ தான். ஆண்ட்ராய்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஏஐ தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எல்லாரும் சொல்ற ஏஐக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் ஆப்பிள் தான் எதை பண்ணாலும் இன்னோவேட்டிவா பண்ணுவாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்க ஏஐன்னு சொல்லல. இவங்களோட ஏஐக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா யோசிச்சிருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. அவங்களோட ஏஐக்கு அவங்க வச்சிருக்க பேர் வந்துட்டு ஆப்பிள் இன்டெலிஜென்ட் தான். அதனால அவங்க அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்லல, ஷார்ட்டா மத்தவங்க சொல்ற மாதிரி ஏஐன்னு சொல்லல. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஈவெண்ட் ஃபுல்லாவுமே ஆப்பிள் இன்டெலிஜென்ட் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்க்க கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட் ஜெஸ்டர். அதாவது உங்களோட ஏர்பாட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஹெட்டை ஷேக் பண்றது மூலமாவே நீங்க கால் அட்டன் பண்றது கட் பண்றது அந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இது மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீச்சர் பிடிச்சிருந்ததுன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இதை தவிர்த்து நான் மென்ஷன் பண்ணாத வேற ஏதாவது ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம டெக்ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.